புது பாதையை ஆண்டவர் தோன்ற பண்ணி என்னுடைய பயத்தை நீக்குவார், எனக்கு புது தரிசனத்தை கொடுப்பாரு, ஒரு புது பாதையை எனக்கு ஓப்பன் பண்ணி என்னை அக்கறைக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அவ்வளோதான். இதான் ஃபஸ்ட்டு சரணம் வந்து. ரெண்டாவது சரணம் வந்து கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன். அப்படின்னா ரொம்ப நான் பிரயாசப்படுறேன், ஆனால் எனக்கு திரும்பி பார்த்தா என்னதான் இருக்குது அப்படின்னா ரொம்ப வெறுமையாக இருக்குது. பெரிய காற்றாலே சோர்ந்து நான் வந்து தனித்து நிற்கிறேன். அதான் என்னுடைய நிலைமை இந்த வருஷம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, என் படகுல தனித்து நிற்கிற என் படகுல அவர் ஏற போறாரு. அவர் பேச துவங்க போறாரு. அவர் பேச துவங்க அவருடைய வார்த்தையினால என் வாழ்க்கை மாறப்போகுது. நான் அக்கறைக்கு இந்த வருஷம் நான் போவேன். ஸோ அதான் ரெண்டாவது சரணத்தினுடைய அர்த்தம். அந்த ரெண்டாவது சரணம். மூன்றாவது சரணம் என்ன அப்படின்னா, இயன்ற மட்டும் முயன்றேன் பலவீனம் மேற்கொண்டது. அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்றேன், போன வருஷம் வரைக்கும் பாருங்க நிறைய நான் ட்ரை பண்றேன், எப்படியாவது முன்னேறணும்.